வணக்கம். ஆன்மீக தேடலில் ஆழ்ந்திருக்கும் அன்புள்ளோரே, தமிழகத்தின் உள்ளத்தில் ஒரு புனித நகரம் உள்ளது. அதன் பெயர் சிதம்பரம். ஆனால் இது வெறும் நகரம் அல்ல, இது ஒரு மர்மம், இது ஒரு அனுபவம், இது ஒரு வெளிப்பாடு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஞானிகளும் சித்தர்களும் பக்தர்களும் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிலின் நடுவில் சிற்சபை என்னும் பொன்னம்பலத்தில் ஒரு திரை மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு ரகசியம் உள்ளது. இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்கிறோம். அந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? சிலை இருக்கிறதா? லிங்கம் இருக்கிறதா? ஒளி இருக்கிறதா? அல்லது வெறுமை இருக்கிறதா? இன்று இந்த வீடியோவில் சிதம்பரத்தில் சிற்சபையில் மறைத்துள்ள அந்த பரிபூரண ரகசியத்தை நாம் ஆழமாக தேடப் போகிறோம். இது வெறும் கோவில் வரலாறு அல்ல, இது உங்களுக்குள்ளேயே இருக்கும் ரகசியம். முழு மனதுடன் அமைதியாக ஆழமாக கவனியுங்கள். சிதம்பரத்தை புரிந்து கொள்ள முதலில் பஞ்சபூத தலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் 5 பூதங்களின் வடிவில் 5 தலங்களில் காட்சி தருகிறார். முதலாவது காஞ்சிபுரம், பிருத்விலிங்கம் மண். இரண்டாவது திருவண்ணாமலை, அக்னிலிங்கம் தீ. மூன்றாவது திருவானைக்காவல், அப்புலிங்கம் நீர். நான்காவது காளஹஸ்தி, வாயுலிங்கம் காற்று. ஐந்தாவது சிதம்பரம், ஆகாசலிங்கம் வெளி அல்லது ஆகாயம். ஆம், மற்ற 4 தலங்களிலும் லிங்க வடிவில் சிவனை தரிசிக்கலாம். ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் லிங்கமே இல்லை, அல்லது இருப்பதையே நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆகாயத்திற்கு உருவமில்லை, நிறமில்லை, அதை தொட முடியாது. ஆனால் அதை உணர முடியும். சிதம்பரத்தில் சிற்சபையில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அவருக்கு இடதுபுறத்தில் ஒரு வெற்று இடம் உள்ளது. அதில் ஒரு திரை தொங்கவிடப்பட்டுள்ளது. அதன் பின்னால் வெறும் வெளி மட்டுமே உள்ளது. அதுவே ஆகாசலிங்கம், அதுவே சிதம்பர ரகசியம். இப்போது அந்த திரையை பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம். அந்த திரை வெளிப்புறத்தில் கருமையாக அழுக்காக பளிச்சென்று இல்லாமல் இருக்கும். ஆனால் உட்புறத்தில் அது சிவப்பு நிறத்தில் பொன்னால் விசிறி போல அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இது என்ன சொல்லாமல் சொல்கிறது? வெளிப்புற கருப்பு நிறம் நமது அஞ்ஞானம், இருள், மாயையில் சிக்குண்ட நிலை. உட்புற சிவப்பு நிறம் ஞானம், பேரொளி, இறைவனின் கருணை. திரை என்பது மாயை. நாம் இறைவனை பார்க்க முடியாததற்கு காரணம் இந்த மாயை எனும் திரைதான். பூசாரி சிறப்பு பூஜை நேரங்களில் அந்த திரையை விளக்குகிறார். அப்போது நமக்கு தெரிவது என்ன? தங்க வில்வ இலைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். 51 வில்வ இலைகள். சில இடங்களில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வில்வ இலைகள். இது என்ன? இது வெறும் இலையா? இல்லை, சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலை. ஆனால் இங்கு அது இறைவனின் இருப்பை உணர்த்தும் அடையாளம். சிவனும் சிவகாமியும் அங்கு அருவமாக நம் கண்ணால் காண முடியாத வடிவில் எழுந்தருளியுள்ளார்கள் என்பதே நம்பிக்கை. பக்தி முதிர்ந்த ஞானிகளுக்கு மட்டுமே அந்த வெளியில் நடராஜனின் தாண்டவத்தை காண முடியும். இப்போதுதான் சிதம்பர ரகசியத்தின் உச்சம் தொடங்குகிறது. சிதம்பரம் என்பது வெளியில் உள்ள கோவில் மட்டுமல்ல, அது நமது உடலுக்குள்ளேயே இருக்கும் ஒரு புனித ஸ்தலம். இதைத்தான் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர் திருமூலர் தனது திருமந்திரத்தில் வெளிப்படுத்தினார். தில்லை கண்டீர், தில்லை கண்டீர், தில்லையுள்ளே பொன்னம்பலம் கண்டீர், பொன்னம்பலத்துள்ளே புலித்தோல் அதலார், பொன்னம்பலத்துள்ளே எங்கள் பொன்னம்பலவானர். திருமூலர் சொல்கிறார், தில்லை சிதம்பரம் என்பது வெளியில் மட்டுமில்லை, அது நமது உடலுக்குள்ளேயே இருக்கிறது. நமது முதுகெலும்பின் நடுவே ஓடும் சுழுமுனை நாடிதான் தில்லைவனம். நமது இதயம்தான் பொன்னம்பலம். நமது உச்சி தலைதான் சிற்சபை. சிதம்பரம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் சித்து கூட்டல் அம்பரம், ஞான ஆகாயம் அல்லது உணர்வின் வெளி. நமது உடலுக்குள், நமது மனதுக்குள், நமது உணர்வுக்குள் இருக்கும் அந்த வெறுமைதான் உண்மையான சிதம்பரம். அங்குதான் நடராஜன் நித்திய தாண்டவம் ஆடுகிறார். நமது குண்டலினி சக்தி மேலெழும்பும் போது, நமது 6ஆம் அறிவு திறக்கும் போது நம்மால் அந்த தாண்டவத்தை தரிசிக்க முடியும். சிதம்பரம் மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் அங்கு சிவபெருமான் 3 வெவ்வேறு வடிவங்களில் எழுந்தருளியுள்ளார். முதலாவது உருவ வடிவம். நடராஜ பெருமான் கையில் டமருக்குடன் அபய ஹஸ்தத்துடன் முயலக்கன் மீது நடனமாடும் கோலம். இது நமக்கு தெரிந்த வடிவம். இரண்டாவது உருவ அருவ வடிவம், ஸ்படிகலிங்கம். இது மோட்சலிங்கம் எனப்படும் தெளிந்த படிகம் போன்ற வடிவம். இது நமக்கு வடிவத்தையும் வடிவமின்மையையும் ஒரு சேர உணர்த்துகிறது. மூன்றாவது அருவ வடிவம், ஆகாசலிங்கம். இதுதான் சிதம்பர ரகசியம், வடிவமே இல்லாத வடிவம்.
நிறமே இல்லாத நிறம், பெயரே இல்லாத பெயர். இது பரசிவம், நிர்குண பிரம்மம். இந்த 3 வடிவங்களையும் ஒரே இடத்தில் தரிசிப்பது ஆன்மீக பயணத்தின் முழுமையை காட்டுகிறது. வடிவத்தில் தொடங்கி வடிவமின்மையில் முடிவதுதான் ஞானம். இந்த ரகசியத்தின் பின்னணியில் ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் தில்லைவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் ரிஷிகள் வசித்த காடாக இருந்தது. அந்த ரிஷிகள் மந்திரங்களாலும் யாகங்களாலும் கடவுளை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினார்கள். அவர்களின் அகங்காரம் மிகைத்து போனது. அவர்களுக்கு பாடம் கற்பிக்க சிவபெருமான் பிஷாடனர் என்ற இளம் அழகிய பிச்சைக்காரனாக வந்தார். விஷ்ணு பெருமான் மோகினியாக அவருடன் வந்தார். ரிஷிகளின் மனைவியர் பிசாடனர் வசப்பட்டனர். இளம் ரிஷிகள் மோகினி வசப்பட்டனர். கோபமடைந்த ரிஷிகள் தங்கள் யாகத்திலிருந்து புலி, பாம்பு முதலான கொடிய உயிரினங்களை வரவழைத்தனர். சிவபெருமான் புலியின் தோலை உரித்து அறையில் கட்டினார். பாம்பை கழுத்தில் அணிந்தார். முயலகன் என்னும் அசுரனை காலால் மிதித்தார். பின்னர் அந்த ரிஷிகளுக்கு தனது உண்மையான வடிவை காட்ட ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த நடனத்தை கண்ட ரிஷிகள் தங்கள் அகந்தையை விட்டு சிவனின் சரணடைந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்த இடமே சிதம்பரம். வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர் இருவரும் இந்த நடனத்தை காண விரும்பி தில்லைவனத்தில் தவமிருந்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். இன்றும் அவர்கள் சிற்சபையில் அருவமாக இருந்து நடராஜனின் நித்திய தாண்டவத்தை தரிசித்துக் கொண்டிருப்பதாக நம்பிக்கை. இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவரது கதனி ஒன்று நழுவி கீழே விழுந்தது. அப்போது தனது காலில் விரல்களால் அந்த கதனியை எடுத்து மீண்டும் காதில் அணிந்து கொண்டார். இது வெறும் சாகசமா? இல்லை, இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. குண்டலம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு காதனி என்று பொருள். அதிலிருந்தே குண்டலினி என்ற வார்த்தை வந்தது. குண்டலினி என்பது நமது முதுகெலும்பின் அடித்தளத்தில் சுருண்டு கிடக்கும் ஆன்மீக சக்தி. நடராஜர் காலால் காதனியை எடுத்தது குண்டலினி சக்தி கீழ் மையத்திலிருந்து மேல் மையங்களுக்கு எழுச்சி பெறுவதை உணர்த்துகிறது. அந்த சக்தி உச்சியில் சேர்ந்து சகஸ்ராரத்தில் சிவத்துடன் ஒன்றும்போது மனிதன் பேரானந்தத்தை அடைகிறான். அந்த நிலையே சிதம்பர ரகசியத்தின் பரிபூரண அனுபவம். சிதம்பரத்தில் மற்றொரு முக்கியமான ரகசியமும் உண்டு. சிவனுக்கு உரித்தான இந்த கோவிலுக்குள்ளே விஷ்ணுவின் ஆலயமும் உள்ளது. இது கோவிந்தராஜ பெருமாள் கோவில். சிற்சபையின் நடுவில் நின்று பார்த்தால் ஒரு பக்கம் தெற்கு நோக்கி நடராஜரும் மறுபக்கம் கிழக்கு நோக்கி கோவிந்தராஜ பெருமாளும் காட்சி தருகிறார்கள். தென்னிந்தியாவில் சிவன் மற்றும் விஷ்ணு இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கக்கூடிய ஒரே கோவில் இதுவாக இருக்கலாம். இது ஹரிஹர தத்துவத்தின் அற்புத வெளிப்பாடு. சைவமும் வைணவமும் முரண்பட்டவையல்ல, அவை ஒரே பரம்பொருளின் இரு முகங்கள் என்பதையே இது உணர்த்துகிறது. வரலாற்றில் சில காலம் இந்த பெருமாள் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் நிறுவப்பட்ட சம்பவங்கள் உண்டு. ஆனால் இன்று இரு தெய்வங்களும் ஒரு சேர அருள்பாலிப்பது சிதம்பரத்தின் மாபெரும் விசேஷம். அன்புள்ளோரே, இவ்வளவு நேரம் நாம் சிதம்பரத்தின் ரகசியத்தை பற்றி பேசினோம். ஆனால் இறுதியில் அந்த ரகசியம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? முதலாவது, கடவுள் வடிவத்தில் மட்டுமல்ல, வடிவம் இல்லாமலும் இருக்கிறார். சிலையை வணங்குவதோடு மட்டும் நிற்காதீர்கள், வெறும் வெளியிலும் அவரை உணருங்கள். இரண்டாவது, மாயை என்பது ஒரு திரை. அது நீங்கும் போது சக்தியும் தெரியும். உங்கள் அகந்தை, பிடிவாதம், அஞ்ஞானம் ஆகிய திரைகளை விளக்குங்கள். உள்ளே ஒளி இருக்கிறது. மூன்றாவது, சிதம்பரம் உங்கள் உள்ளேயே இருக்கிறது. வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள். உங்கள் மனதுக்குள், உங்கள் உணர்வுக்குள் அமைதியாக தியானம் செய்யுங்கள். அங்கே நடராஜன் நித்தியமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நான்காவது, வெறுமை என்பது இல்லாமை அல்ல, அது பரிபூரணம், நிறைந்த வெறுமை, எல்லாம் நிறைந்த வெறுமை. அதை அனுபவிப்பதே ஞானம். சிதம்பர ரகசியம் என்பது வெளியில் மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றல்ல, அது உங்களுக்குள், உங்கள் மௌனத்தில், உங்கள் தியானத்தில், உங்கள் இதயத்தின் ஆழத்தில் மறைந்துள்ளது. சிதம்பரம் சொல்லும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் சிதம்பரத்தை உங்களுக்குள் கொண்டு செல்வது உங்கள் கையில் உள்ளது. கண்களை மூடுங்கள், ஆழ்ந்து மூச்சை இழுங்கள். உங்கள் உள்ளே ஒரு பொன்னம்பலம் இருக்கிறது. அங்கு ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையை உங்கள் பக்தியால், உங்கள் ஞானத்தால், உங்கள் அன்பால் விளக்குங்கள். அங்கே வெறும் வெளி, நிறைந்த வெளி, நித்தியமான, நிர்மலமான, நிச்சலனமான ஆனந்த வெளி. அதுவே சிதம்பரம், அதுவே நடராஜன், அதுவே நீங்கள். ஓம் நம சிவாய. இந்த ஆன்மீக பயணத்தை உங்கள் நண்பர்களுடன், குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
சிதம்பர ரகசியம் வெளியில் மட்டுமல்ல, உங்கள் இதயத்திலும் ஒளிந்திருப்பதை அவர்களும் உணரட்டும். கருத்துக்களில் ஓம் நம சிவாய என்று எழுதி உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு ஆன்மீக மர்மத்தை தேடி செல்வோம். நன்றி, வணக்கம்.